السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. يسألونك عن الساعة أيان مرساها قل إنما علمها عند ربي لا يجليها لوقتها إلا هو ثقلت في السماوات والأرض لا تأتيكم إلا بغتة يسألونك كأنك حفي عنها قل إنما علمها عند الله ولكن أكثر الناس لا يعلمون. صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, சிறப்பிற்குரிய சகோதரர்களே, வாசத்திற்குரிய மாணவ கண்மணிகளே, முஸ்லிம்களாகிய நாம் சில அடிப்படை விஷயங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஈமான் கொண்டிருக்கிறோம். அந்த ஈமானில் சிறிதளவேனும் கோளாறு ஏற்பட்டால் நாம் வேண்டுமானால் முஸ்லிம்கள் என்று நம்மை சொல்லிக் கொள்ளலாமே தவிர அல்லாஹ்விடத்தில் நாம் மோமின்களாக இருக்க முடியாது, முஸ்லிம்களாக இருக்க முடியாது. நாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், வானவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள், அவனால் இறக்கி அருளப்பட்ட வேதங்களை ஏற்றுக்கொண்டவர்கள், அந்த அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர்களை ஏற்றுக்கொண்டவர்கள், வல் யௌமில் ஆகிர் இறுதி நாளை கொண்டு ஏற்றுக்கொண்டவர்கள், கடைசி நாள், அதற்கு பின்பு நாள் கணக்குகள் எல்லாம் இல்லை. வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. உலகிலே நடைபெறுகின்ற நல்லதும் கெட்டதும், நல்லவைகளும் கெட்டவைகளும், லாபங்களும் நஷ்டங்களும், உயர்வும் தாழ்வும், கண்ணியமும் கேவலமும்
அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி நடந்து கொண்டிருக்கின்றன என்பதும் பிரதானமான நம்முடைய ஈமானின் ஒன்று. இதற்கெல்லாம் அப்பால் முத்தாய்ப்பு வைத்தார் போன்று பாதல் மௌத், நாம் மரணம் அடைவதற்கு பின்னால், நாம் வாழ்கின்ற இந்த உலகம் அழிவதற்கு பின்னால் நாமும் எழுப்பப்படுவோம். உலகத்தை அழித்த அல்லாஹ் திரும்பவும் இன்னொரு உலகத்தை ஏற்படுத்துவான் என்பது. கடைசியில் நாம் வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பாதல் மௌத், இந்த மூன்று விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் தஆலா இந்த ஜும்மாவுடைய பயானில் உங்களிடத்திலே நான் பேச விரும்புகின்றேன். ஏனென்றால் நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டம் இது சஃபருடைய மாதம். சஃபருடைய மாதம் என்று சொல்லும் போதே பொதுவான ஒரு நிலை, சகனங்கள், பீடைகள், துருக்குடிகள், இப்படியாக மனிதர்கள் உலகத்தில் உண்டான லாப நஷ்டங்களை, உயர்வு தாழ்வுகளை, கேவலங்களை, கண்ணியங்களை உண்டாக்கி அல்லாஹ்வுடன் தொடர்பு படுத்தாமல் மனிதர்களிடம் இணைத்து பார்க்கிறார்கள், காலங்களுடன் இணைத்து பார்க்கின்றார்கள், இடங்களுடன் இணைத்து பார்க்கின்றார்கள். இது பொதுவான நிலை. ஆண்டுகள் முழுவதும் இந்த நிலை இருந்தாலும் கூட முஸ்லிம்களாக நம்மை பொறுத்தவரை அதற்காக ஒரு சந்தர்ப்பம் வரும்போது தான் அதை பேசக்கூடிய சூழ்நிலை. இது நிரந்தரமாக ஈமானிலே பழுதை ஏற்படுத்துகின்ற இந்த நிலை பரவலாக முஸ்லிம்களிடத்தில் மற்றவர்களுடைய கலாச்சாரத்தில் இருந்து ஊடுருவி முஸ்லிம்களும் அவர்களுடைய கலாச்சாரமும் இப்படித்தானோ என்று சொல்லும் அளவிற்கு பரவலாகிவிட்டன. இது நிரந்தரமானது. இன்னொன்று சமீபமாக 2-3 வாரங்களாக செய்தித்தாள்களில், தொலைக்காட்சி பெட்டிகளில், பொதுவாக ஊடகங்களில் ஒரு குரலில் உலகம் அழியப் போகிறது, உலகம் அழியப் போகிறது எந்த அளவிற்கு என்றால் டேட்டை பிக்சட் செய்து, நேரத்தை பிக்சட் செய்து, என்று பார்த்தாலும் ஒரே அதை பற்றியே பேச்சு. இப்போது நாம் உங்களிடத்திலே அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். உலகத்திலே எல்லா விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் கூட என்ன நிலை? 2012 டிசம்பர் 21ஆம் நாள் உலகம் அழியப் போகிறது என்ற ஒரு குரலில் எங்கும் எதிலும் யாரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த 21ஆம் நாளுடைய ஏறக்குறைய ஒரு 12 மணி நேரம் அவர்களுடைய கணக்கின்படி இரவு 12 இப்போது பகல் 12 மணி நேரம் கழிந்து விட்டது. இருந்தும் கூட உலகம் அழிவதற்கு தெரியவில்லை, எந்த அறிகுறியும் தெரியவில்லை, எந்த அடையாளமும் தெரியவில்லை. அன்பானவர்களே, இஸ்லாம் என்ன சொல்கிறது உலகம் அழிவதை பற்றி? நாமெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். நாம் வாழ்கின்ற இந்த உலகம் நிரந்தரமானதல்ல, நிலைத்திருக்கக்கூடியதல்ல, உலகம் அழியக்கூடியது தான். அதில் மாற்று கருத்துக்கு வேலையே இல்லை. ஆனால் எப்போது அழியும், எப்படி அழியும், எப்போது அழியும் என்று கணக்குகள் பார்த்து கணித்து சொல்ல முடியுமா என்றால் இஸ்லாம் அதை ஏற்கவில்லை. இன்று செய்தித்தாள்களில் பார்த்திருப்பீர்கள்,
மாயன் என்ற கணக்கின் அடிப்படையில், அவர்களுடைய கணக்கின் அடிப்படையில் இன்று தான் உலகத்துடைய கடைசி நாள். இதற்கு பின்னால் நாட்கள் இருக்காது, நேரங்கள் இருக்காது, வானங்கள் இருக்காது, சூரியன் இருக்காது, மனிதர்கள் இருக்க மாட்டார்கள், எல்லாம் அழிந்து போவார்கள் என்று. ஆனால் இஸ்லாம் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்லாம் சொல்கிறது, குர்ஆன் சொல்கிறது, நம்முடைய நபி சொல்கிறார்கள், உலகம் நிரந்தரமானதல்ல, உலகம் அழியும். அதைத்தான் நாம் வல் யௌமில் ஆகிர் வல் பாஸ் பாதல் மௌத் நம்முடைய ஈமானுடைய அடிப்படையிலேயே உண்டான விஷயங்களாக இருக்கின்றன. உலகம் அழியும். ஆனால் எப்போது அழியும் அது தெரியுமா? கணக்குகள் பார்த்து கணக்கிட்டு நேரங்களை குறிப்பாக ஆக்க முடியுமா? நாட்களை குறிப்பாக ஆக்க முடியுமா? ஒரு காலமும் ஆக்க முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், கியாமத் அது வந்தே தீரும். லா ரைப ஃபீஹா, அது சந்தேகத்திற்குரியது அல்ல. வருமா வராதா? பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இப்படித்தானே எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உலகம் அழியப் போகிறது, உலகம் அழியப் போகிறது என்று அறிந்தபாடு இல்லையே என்று யாரும் நினைத்து விடாதீர்கள். வருவதற்காக ஒரு காலம் உண்டு, வருவதற்காக ஒரு நேரம் உண்டு. அந்த நேரத்தில், அந்த காலத்தில் அது வந்தே தீரும். என்று அல்லாஹ் பொதுவாக சொல்லிவிட்டான். நபியுடைய காலத்திலே அன்று வாழ்ந்த அந்த காபிர்கள் பல விஷயங்களை மறுத்தார்கள். அதில் அவர்கள் இந்த உலகம் அழியும் என்பதையும் கியாமத் ஏற்படும் என்பதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் நபியிடம் வந்து கேட்பார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், நபியே, உங்களிடம் கேட்கிறார்கள் கியாமத் நாளை பற்றி. அது எப்போது வரும்? அதனுடைய வருகை எப்போது? அதனுடைய நேரம் என்ன? அதனுடைய காலம் என்ன? ஐயான முருசாகா என்று கேட்கிறார்கள். குல் இன்னமா இல்முஹா இன்த ரப்பி, இன்னமா இல்முஹா இன்த ரப்பி. சொல்லுங்கள் நபியே, அது வரும். ஆனால் எப்போது வரும் அது யாருக்கும் தெரியாது. அதை பற்றிய இல்ம், அது வருகின்ற நேரம், அது வருகின்ற காலம் என்னுடைய ரப்பிடத்தில் இருக்கிறது. என்னுடைய ரப்புக்கு மட்டும்தான் அது தெரியும் என்று சொல்லுங்கள். லா யுஜல்லிஹா லா யுஜல்லிஹா லிவக்திஹா இல்லாஹு, அதை வெளிப்படுத்த மாட்டான். லா யுஜல்லிஹா, அந்த கியாமத்தை, லிவக்திஹா, அதற்குரிய நேரத்தில் தவிர, இல்லாஹு, அல்லாஹுவை தவிர வேறு யாரும் வெளிப்படுத்த முடியாது. அதுவும் கியாமத் வருவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பு வெளிப்படுத்துவானா, ஒரு வாரத்திற்கு முன்பு வெளிப்படுத்துவானா, அல்லது ஒரு நாளைக்கு முன்பு வெளிப்படுத்துவானா? வெளிப்படுத்த மாட்டான். லா யுஜல்லிஹா லிவக்திஹா இல்லாஹுவ, அது எப்போது வருமோ வருகின்ற நேரத்தில் திடீர்த்து கொண்டு வந்துவிடும். ஒரு மணி நேரத்திற்கு முன்பு கூட தெரியாது உலகம் அழியப் போகிறது என்று. எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கின்றார். மனிதன் கடைத்தெருவிலே நின்று சாமானை வாங்கிக் கொண்டிருப்பான். அந்த வியாபாரி சாமானையுடைய கையில் கொடுத்து விடுவான். இவன் ஜேப்பில் இருந்து எடுத்து காசை கொடுப்பதற்கு முன்னால் உலகம் அழிந்துவிடும். ஜவுளி கடையிலே துணிகளை மடித்துக் கொண்டிருப்பார்கள். மடித்து அதை ராக்கை வைப்பதற்கு முன்பு கியாமத் வந்துவிடும். இப்படித்தான் ஹதீஸுடைய கருத்துகள் இருக்கின்றன. ஒரே ஒரு நொடிக்கு முன்பு கூட கியாமத் வருகின்ற அந்த அறிகுறிகள் தெரியாது. ஆனால் அடையாளங்கள் நிறைய இருக்கின்றன. பெரிய அடையாளங்கள் இருக்கின்றன, சின்ன அடையாளங்கள் இருக்கின்றன. உலகம் அழிய போகிறது என்பதற்கு உண்டான உறுதியான அடையாளங்கள். ஆனால் அழிகின்ற அந்த நேரம் ஒரே ஒரு நிமிடத்திற்கு முன்பு கூட தெரியாது. எப்படி நாம் சில பேர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள், கீழே விழுகிறார்கள், உடனே மவுத்.
சிலர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள், டிரைவிங் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஓடிக்கொண்டிருக்கும் போதே, காரை ஓட்டிக் கொண்டிருக்கும் போதே உயிர் போய்விடுகிறது. இதை போன்று தான் அந்த கியாமத் ஒரு நொடிக்கு முன்பு கூட தெரியாது. லா யுஜல்லிஹா லிவக்திஹா இல்லா ஹுவ தகுலத்து ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். அந்த நேரத்தில் வானங்களில் பூமியில் வலுவான சம்பவங்கள் நடக்கும். தகுலத்து ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். இது ஷம்சு குவிரத் வைதன் நுஜூமுன் கதரத் வைதல் ஜிபாலு சுஜிரத். அல்லாஹ் சொல்கிறான், சூரியன் சுருட்டப்பட்டுவிடும். சூரியன் இன்று ஜொலித்துக் கொண்டிருக்கிறதே, கண்ணை திறந்து நேராக பார்க்க முடியாமல் கூசுகின்றதே, அந்த சூரியனுடைய ஒளி மங்கி இத சம்சு குவிர துணிகளை மடிப்பதை போன்று அது மடிக்கப்பட்டுவிடும். வைதன் நுஜூமுன் கதரத், நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழுந்துவிடும். வைதல் ஜிபாலு சுஜிரத், மலைகள் எல்லாம் இடம் பெயர்க்கப்பட்டுவிடும். வைதல் பிஹாரு சுஜிரத், வைதல் பிஹாரு சுஜிரத் ஒரு இடத்தில், வைதல் பிஹாரு சுஜிரத் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான். கியாமத் வந்துவிட்டால் அந்த நேரத்தில் கடல்கள் அப்படியே தீ பற்றி எரியும். அந்த கடல்கள் பொங்கி எழும். அல்லாஹ் சொல்கிறான், தீ பற்றி எரியும். ஆம் அன்பானவர்களே, கடலில் இருப்பது நீர், கடலில் இருப்பது தண்ணீர். அல்லாஹ் சொல்கிறான் அது தீ பற்றி எரியும் என்று. இவைகளெல்லாம் ஒரு காலத்தில் வேண்டுமானால் கடல் தீ பற்றி எரியுமா? அது சாத்தியமா? அது எப்படி என்று நினைத்திருக்கலாம். ஆனால் இந்த காலத்திலே பெட்ரோல்களும் டீசல்களும் மண்ணெண்ணெய்களும் கடலுடைய ஆழ்ந்த பகுதியில் இருந்து அங்கே தோண்டி எடுக்கப்படுகின்றன ஆழ்குழாய் வழியாக. ஆகவே கடலுக்கு கீழ் பெட்ரோல் இருக்கிறது, டீசல் இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நினைத்தால் இந்த கடல் நீரையும் பெட்ரோலாக டீசலாக முடியும். இருந்தாலும் கூட அதனுடைய ஊற்று கண்கள் எல்லாம் கடலுக்கு கீழ் இருக்கிறது, அது தீ பற்றி எரியும் என்று. தகுலத்து ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். உலகத்திலே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடைபெறும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இவைகளெல்லாம் அல்லாஹுடைய கூற்று, ரசூலுல்லாஹுடைய கூற்று. ஆனால் இன்றைய விஞ்ஞானிகள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இந்த மாயன் கணக்கின்படி இந்த 2012 டிசம்பர் 21 உலகம் அழியுமா என்று அவர்கள் உலகம் அழிவதற்குண்டான சாத்தியக்கூறே இல்லை என்று மறுத்துவிட்டு அந்த நாசா, அமெரிக்க நாசா விண்வெளி ஆய்வு மையத்தின் ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள், இந்த உலகம் ஒரு நாள் அழியத்தான் போகிறது, அழிவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ், இஸ்லாம் என்று சொல்லியது உலகம் நிரந்தரமானதல்ல, அது அழியக்கூடியது என்று. ஆனால் இன்று விஞ்ஞானிகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அறிவை வைத்து அவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த சூரியன் சூரியனாக இருக்காது, சந்திரன் சந்திரனாக இருக்காது, பூமி பூமியாகவே இருக்காது, கடல் கடலாகவே இருக்காது, காடுகள் காடாகவே இருக்காது. மாறாக அவர்களுடைய ஆய்வு அறிக்கை எரிமலை சீற்றம், சூரிய காந்த புயல், கோள்களின் மோதல், விண்கற்களின் தாக்குதல், சுனாமி உட்பட பல காரணங்களால் இவைகளெல்லாம் ஒரே நேரத்தில் நிகழ்ந்தால் உலகம் அழிவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு என்று அந்த விஞ்ஞானிகளும் கூறியிருக்கின்றார்கள். அல்லாஹும் அதைத்தான் சொல்கிறான். 1, 2 அல்ல, குர்ஆனில் சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களும் ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் நிகழும். அப்போது தான் கியாமத் ஏற்படும். எனவே அன்பானவர்களே, இப்படியாக மனிதர்களுடைய கணக்கின்படி இந்த ஆண்டிலே உலகம் அழியும், இந்த தேதியிலே உலகம் அழியும், இந்த நேரத்திலே உலகம் அழியும், இந்த கிழமை உலகம் அழியும் போன்ற அந்த கணிப்புகள் எல்லாம் இருந்தால் முஸ்லிம்களாகிய நாம் பயப்பட தேவையில்லை, அஞ்ச தேவையில்லை. ஆனால் கியாமத்துடைய பயம் எப்போதும் நமக்கு இருக்க வேண்டும். இப்படியாக புரளிகள் ஏற்படுகின்ற அந்த காலகட்டத்தில் மட்டும் ஏதோ அழிந்துவிட்டால் என்ன செய்வது என்ற பயம் மூமின்களாக நமக்கு இருக்கவே கூடாது. பெரிய பெரிய அடையாளங்கள், தஜ்ஜால் வராமல் உலகம் அழியாது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானலோகத்திலிருந்து இறங்காமல் உலகம் அழியாது, மேற்கே மறைந்து கொண்டிருக்கின்ற சூரியன் திருப்பி பன்று அது மறைவதற்கு பகரமாக மேற்கே அது ரிப்பீட் ஆகி உதயமாகாத வரை சூரியன் மறையாது. தஜ்ஜாலை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். தஜ்ஜால் யார்? அல்லாஹ் அவனுக்கு பெரும் சக்தியை கொடுத்திருப்பான். பார்ப்பவர்கள் அந்த தஜ்ஜாலை கடவுளாகவே நினைத்துக் கொள்கின்ற அளவிற்கு உண்டான சக்தி இருக்கும்.
அவன் பார்த்து நீ செத்து போ என்றால் அவன் செத்து போவான். செத்து போன ஒருவனை பார்த்து உயிர் பெற்று எழு என்றால் அது உயிர் பெற்று எழும். அவன் என்னை கடவுளாக ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்படி இல்லை என்றால் இதோ நரகத்தில் உங்களை தூக்கி போடுவேன் என்பான். அங்கே பார்த்தால் நெருப்புகள் இருக்கும். அதை உண்மையான மோமின்கள் அந்த நேரத்தில் ஏமாந்து போக மாட்டார்கள். ஏனென்றால் அவன் காபிர் என்று நெற்றியில் எழுதப்பட்டிருக்கும். மோமின்களுக்கு மட்டும்தான் தெரியும், காபிர்களுக்கு அது தெரியாது. அவர்கள் அந்த நரகத்தில் விழுவார்கள். அது சொர்க்கமாக மாறிவிடும். அவனை கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்களை அவருடைய கையில் வைத்திருக்கின்ற சொர்க்கலோகத்தில் தூக்கி போடுவான். அது உண்மையில் சொர்க்கலோகம் அல்ல, அது நரகம். இப்படியாக எத்தனையோ அடையாளங்கள் கியாமத்துக்கு பெரிய பெரிய அடையாளங்கள் இருக்கின்றன. அந்த அடையாளங்கள் எல்லாம் ஏற்படாமல் நிச்சயமாக ஒரு காலமும் கியாமத் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறே இல்லை. அல்லாஹ் சொல்கின்றான். சொல்லிக் கொண்டு அது வராது, உங்களிடத்தில் திடீர் அது வரும் என்று சொல்லியிருக்கின்றான். ஆகவே நம்முடைய ஈமானை பலப்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பானவர்களே. ஆனால் எப்போதும் நமக்கு ஒன்று நம்முடைய மௌத்து ஒரு கியாமத், இன்னொன்று நாம் வாழ்கின்ற இந்த உலகம் ஒரு கியாமத். நாம் வாழுகின்ற உலகம் அதனுடைய கியாமத் அது பெரிய அடையாளங்களுக்கு பின்னால் ஏற்படும். ஆனால் மௌத்தாகிய நம்முடைய கியாமத் இருக்கிறதே, ஒவ்வொரு மனிதனுக்கும் கியாமத், அது எப்போது வரும் என்று தெரியாது. எனவே தயாராக இருக்க வேண்டும். நாம் இந்த உலகத்தில் வந்திருப்பது மறு உலகத்திற்காக செல்வதற்காகத்தான். திடீர் திப்பு என்று நம்முடைய சீட்டுகள் டிக்கெட்டுகள் பிரிக்கப்பட்டுவிடும். உடனே நாம் அங்கே போய்விடுவோம். இப்போது தானே நாம் இளமையில் இருக்கிறோம், வாலிபத்தில் இருக்கிறோம், உடலில் சக்தி இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள் இருப்போம், இஷ்டத்திற்கு நடப்போம், அதற்கு பின்னால் மன்னிப்பு கேட்போம், அதற்கு பின்னால் திருந்து விடுவோம் என்று வரட்டு தைரியத்தில் யாரும் இருந்துவிடக்கூடாது. எத்தனை வாலிபர்கள் மரணம் அடைகிறார்கள், எத்தனை குழந்தைகள் மரணம் அடைகிறார்கள், எத்தனை கிழவர்கள் பெட்டிலே படுத்துக் கொண்டு வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் இன்று சாக மாட்டாரா நாளை சாக மாட்டாரா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்த 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் மரணமாகாமல் இருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய கியாமத் இருக்கிறது, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படுகின்ற கியாமத் இருக்கிறது, அது நம்முடைய கையில் இல்லை. ஆனாலும் எந்த நேரமும் வரலாம், காலையில் வரலாம், மாலையில் வரலாம், தூங்கி கொண்டிருக்கும் போது வரலாம், பயணத்தில் வரலாம். ஆகவே தயாராக இருக்க வேண்டும் அன்பானவர்களே. அடுத்து இரண்டாவது விஷயம், மனிதர்கள் முஸ்லிம்களாகிய நாம் நம்முடைய ஒவ்வொரு செயலையும் அல்லாஹுவுடன் தொடர்பு படுத்த வேண்டும். அல்லாஹுவை கொண்டு தான் எல்லாம் நடக்கிறது. அல்லாஹுடைய தொடர்பு இல்லாமல், அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல், அல்லாஹுடைய திட்டம் இல்லாமல், அல்லாஹுடைய ஏற்பாடு இல்லாமல் உலகத்தில் எதுவுமே நடைபெறவில்லை. இந்த அகீதா, இந்த கொள்கை, இந்த நம்பிக்கைக்கு எந்த பாதகமும் வந்துவிடக்கூடாது. நேரங்களில் நல்ல காலம், கெட்ட காலம், ராகு காலம், யமகண்டம் என்ற அந்த நிலைகள் எல்லாம் முஸ்லிம்களாகிய நமக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உண்டான யாருக்குமே இல்லை. அல்லாஹ் எந்த காலத்திற்கும் அந்த காலம் தானாக லாபம் தரக்கூடியதாக, அந்த காலம் தானாக நஷ்டத்தை தரக்கூடியதாக, அந்த காலம் தானாக போட்டை உண்டாக்கக்கூடியதாக ஆக்கவே இல்லை. அன்பானவர்களே, அல்லாஹ் லாபத்தை தரக்கூடிய அந்த பவரை, நஷ்டத்தை தரக்கூடிய அந்த பவரை தன்னுடைய கையில் வைத்திருக்கிறான். அதை போன்றுதான் அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா எந்த மனிதனை கொண்டும் லாபத்தையோ செழிப்பையோ உயர்வையோ உண்டாக்குவதில்லை. அதை போன்ற எந்த மனிதனை கொண்டும் நஷ்டத்தையோ கேவலத்தையோ உண்டாக்குவதும் இல்லை. இடங்களை கொண்டும் எந்த விதமான நல்லதும் கெட்டதும் நடக்காது. ஆகவே எத்தனையோ பேர்கள் இந்த வீடு சரியில்லை, இந்த வீட்டில் நான் குடி வந்த காலத்திலிருந்து பெரும் கஷ்டத்திற்கு ஆளாகி விடுகிறேன் என்று அல்லாஹ்வை மறந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர்கள் இந்த மருமகள் என்னுடைய வீட்டிற்கு வந்ததிலிருந்து தான் முசீபத்துகள் வந்தன, பிரச்சனைகள் வந்தன, இவள் பெரிய முசீபத்துக்காரியாக இருக்கிறாள் என்று மருமகளை கொடுமைப்படுத்தக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, அதை போன்று ஒரு நல்ல நிகழ்வு நடக்க வேண்டும் என்றால் காலங்கள் பார்க்கிறார்கள், நேரங்கள் பார்க்கிறார்கள். ஒரு காலத்தில் சகோதரி என்றால்
திருமணங்கள் நடைபெறாது. ஆனால் அந்த சஃபரில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய ஊரை பொறுத்தவரை இன்னும் பெரும்பாலான ஊர்களில் சஃபர் பீடை என்ற அந்த நிலை போய் சஃபர் மாதத்தில் நிறைய நிக்காஹ்கள் நடைபெறுகின்றன. இருந்தாலும் கூட சில விஷயங்கள் காதில் வருகின்றன. மற்றவர்கள் திருமணம் நடத்துவதற்கு காலங்கள் பார்ப்பது போன்று, தேதிகள் பார்ப்பதை போன்று மற்றவர்களிடத்திலே அவர்கள் பார்த்து, இந்துக்கள் எப்படி தேதி காலங்களில் நிக்காக வைப்பார்களோ அதை போன்று இவர்களும் அவர்களுக்கு போட்டியாக அதே தேதி காலங்களில் நிக்காகை வைத்து இந்த நாளில் வைத்தால் தான் நம்முடைய வாழ்க்கை சுகமாக இருக்கும் என்ற நிலை ஏற்படுகின்றது. ஒருவர் எனக்கு நிக்காகக்கு அழைப்புக்கு வந்தார். அவர் சொன்னார், ஹஸ்ரத், நாங்கள் பெண் எடுத்திருக்கிறோம் ஒரு இடத்தில். அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் போதும் இது நல்ல நேரமா கெட்ட நேரமா என்று அவர்கள் தோண்டி தோண்டி பார்க்கின்றார்கள். நாங்கள் பெண் எடுத்துவிட்டு என்ன செய்கிறது என்று விழிக்கிறோம் என்று. அந்த அடிப்படையில் முஸ்லிம்களாகிய நமக்கு மத்தியில் இந்த நிகழ்வை இந்த நேரத்தில் செய்யலாமா, இந்த நேரத்திலிருந்து இந்த நேரத்திற்குள்ளால் செய்து முடிக்க வேண்டும் என்ற இந்த பெரிய முசீபத் நம்மிடத்தில் வந்துவிட்டன. இது இந்து மதத்தினுடைய மக்களிடத்தில் இருந்த அந்த கலாச்சாரம் முஸ்லிம்களாகிய நம்மிடத்திலே ராகு காலம் பார்ப்பது, யமகண்டம் பார்ப்பது, நல்ல காலம் பார்ப்பது, நம்மை பொறுத்தவரையில் எந்த நேரத்தில் நல்ல வேலைகள் செய்ய முடியுமோ அது எல்லாம் நல்ல நேரம். எந்த காலத்தில் நல்ல இபாதத்துகள் செய்ய முடியுமோ அவையெல்லாம் நல்ல காலம். மாறாக ஒரு பாவத்தை செய்கிறோம், ஒரு அநியாயத்தை செய்கிறோம், ஒரு அராஜகத்தை செய்கிறோம், ஏமாற்றுகிறோம். அந்த மாதிரி நேரங்களில் அந்த நேரங்கள் நம்மை பொறுத்தவரை அது கெட்ட நேரம், கெட்ட காலம். ஆகவே முஸ்லிம்களாகிய நமக்கு நம்முடைய செயல்களில் நல்ல செயல்கள் வந்தால் அது இராவு காலமாக இருந்தாலும் சரி, யமகண்டமாக இருந்தாலும் சரி, நமக்கு நல்ல காலம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நபி சொல்வார்கள், லா அதுவா வலா ஹாமக வலா சஃபர், லா அதுவா வலா ஹாமக வலா சஃபர். எந்த நோயும் தானாக தொற்றாது. அன்பானவர்களே, தொற்று நோய் நபி சொல்கிறார்கள், தொற்று நோய் என்பது இல்லை, தொற்று நோய் என்பது இல்லை. எந்த நோயும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் தானாக தொற்றாது. நன்றாக புரிய வேண்டும். தொற்று நோய் என்பது ஒரு வீட்டிலே ஒருவருக்கு வியாதி என்றால் அந்த வியாதி டாக்டர்கள் சொல்வார்கள், இது தொற்று நோய், ஜாக்கிரதையாக இருங்கள், உங்களிடத்தில் தொற்றுவிடும் என்று. ஆனால் நபி சொல்கிறார்கள், நோய் தொற்றுவதாக இருந்தால் நோய் தானாக தொற்றாது, அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் தான். ஒரு வீட்டிலே வியாதி வருகிறது, அது தொற்று நோய் என்று ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த தொற்று நோய் இந்த வீட்டிலிருந்து 10வது வீட்டிற்கு போகிறது தவிர இந்த வீட்டில் இன்னொரு 10 பேர் இருக்கிறார்களே அவர்களை தொடுவதில்லை. என்ன காரணம்? தொற்று நோய் உண்மையாக இருக்குமே ஆனால் யார் அவர்களுக்கு அருகில் இருக்கிறார்களோ அவர்களை தொட்டுவிட்டு அல்லவா 2வது 3வது போக வேண்டும். எனவே இதிலிருந்து நாம் தெரிகிறோம், இஸ்லாம் என்ன சொல்கிறது? தொற்று நோய் என்பது தானாக தொற்றக்கூடியது அல்ல, அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் தொற்றும். லாஹாமத லாதுவா வலாஹாமத. ஆண்டை சகுனம், ஆண்டை குறி. பொதுவாக யாருடைய வீட்டின் முற்றத்திலாவது யாருடைய வீட்டினுடைய மரத்திலாவது ஒரு ஆந்தை வந்து கட்டிவிட்டால் உடனே ஒரு தவறான சகுனம் நம்முடைய வீட்டிலே, ஒன்று நான் மரணம் அடைய வேண்டும் அல்லது என்னுடைய வீட்டிலே யாராவது மரணம் அடைய போகிறார்கள் என்று அந்த காலத்திலும் சகுனம் பார்த்தார்கள், துருக்குறியாக கருதினார்கள். அதை போன்று இப்போதும் சில பேருக்கு இருக்கிறது, ஆந்தை கட்டிவிட்டால் வீட்டிலே மௌத் ஏற்பட்டுவிடும் என்று. லாஹாமத்த. அப்படிப்பட்ட எந்த விதமான துருக்குறியும் ஏற்படாது. மௌத் என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி நடக்கிறதே தவிர ஆந்தை கத்தியதின் காரணமாக அல்ல. பறவை சகனமும் மார்க்கத்தில் இல்லை. அந்த காலத்திலே ஏதாவது ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் புறப்படுவதற்கு முன்பு ஒரு பறவையை பிடிப்பார்கள், பறவையை பிடித்து பறக்க விடுவார்கள். வலது பக்கத்தில் அது பறந்து போனால் எனக்கு லாபம் கிடைக்கும், நான் அந்த காரியத்தை செய்யலாம் என்று அந்த பயணத்தை தொடர்வார்கள், அந்த வேலையை செய்வார்கள். அவர்கள் பறக்க விட்ட அந்த பறவை இடது பக்கத்தில் பறந்தால் வேலையை ஸ்டாப் செய்து விடுவார்கள். இந்த மாதிரி தன்மையும் இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது அல்லாஹ்வின் மீது உண்டான நம்பிக்கைக்கு மாற்றமாக இருக்கிறது. வலா சஃபர. சஃபர் என்பது பீடை மாதம் அல்ல, சஃபர் என்பது சகனம் பார்க்கக்கூடிய மாதம் அல்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள்.
எனவே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்வான், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்லி வலா ஃபீ அன்ஃபுஸிகும் இல்லா ஃபீ கிதாபின் மின் கப்லி அன் நப்ராஹா. இந்த பூமியிலே ஏற்படுகின்ற எந்த முசீபத்தாக இருந்தாலும், உங்களிலே ஏற்படுகின்ற எந்த முசீபத்தாக இருந்தாலும், அந்த முசீபத்துகள், அந்த சோதனைகள், அந்த கஷ்டங்கள் அது உண்டாகுவதற்கு முன்னால் லவ்ஹுல் மஹ்ஃபூலிலே அது பதியப்பட்டு இந்த நேரத்தில் ஏற்படும், இந்த காலத்தில் ஏற்படும், இந்த இடத்தில் ஏற்படும் என்ற அந்த ஏற்பாட்டிற்கு பின்னால் தான் ஏற்படுகிறது. எனவே நான் இந்த வீட்டில் இருந்ததினால் தான் இந்த வியாதி வந்தது, எனக்கு இவள் மனைவியாக வந்ததினால் தான் எனக்கு பிரச்சனை, நான் இவரின் மூலமாக தொடர்பு கொண்டதினால் தான் நான் நஷ்டம் அடைந்தேன் போன்ற வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறது. அல்லாஹுவை மறந்த பேச்சாக இருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா லாபம் தருபவன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இடமிருந்து தான் நம்முடைய பாவத்தின் காரணமாக நமக்கு கஷ்டங்கள் வருகின்றன. வமா அஸாபகும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீகும் வயாஃபு அன் கஸீர். அல்லாஹ் சொல்வான், உங்களுக்கு ஏற்படுகின்ற நஷ்டங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் நீங்கள் நினைத்து விடாதீர்கள் இந்த காலத்தினால் ஏற்பட்டது, இந்த இடத்தினால் ஏற்பட்டது, இந்த மனிதரினால் ஏற்பட்டது என்று. வமா அஸாபகும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீகும். நீங்கள் செய்த பாவங்களின் காரணமாக, உங்களுடைய கரங்கள் செய்த கெட்ட செயலின் காரணமாக, அதற்கு பிரதிபலனாக அதை அழிக்க வேண்டும் என்பதற்காக நீங்களே உங்களுக்கு உண்டாக்கி கொண்ட சோதனை தான் தவிர வயாஃபு அன் கஸீர். இதற்கு மாறாக நீங்கள் செய்கின்ற அநியாயங்கள், அத்தூழியங்கள், அராஜகங்கள் இவைகளுக்கெல்லாம் நாம் இந்த உலகத்திலே கூலி கொடுப்பது என்றால் நீங்கள் ஒரே ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது. யாஃபு அன் கஸீர், பெரும்பாலானதை நாம் மன்னித்து விடுகிறோம் என்று அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான். எனவே கியாமத் என்பது எப்போது வரும் அது தெரியவே தெரியாது. ஆனால் நிச்சயமாக வரும். அந்த கியாமத்திற்காக எப்போதும் நாம் தயாராக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒவ்வொரு மணி நேரமும் நமக்கு நல்ல நேரம் தான். நாம் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்பணிந்து நடந்தால் ஒவ்வொரு மணி